கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேத்தி மாதா ஸ்கூலில் படிக்கிறாள். அந்த ஸ்கூலில் ஒரு பாட்டியம்மா ஆயம்மா வேலை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறாங்க. என் பேத்தி அந்த ஆயம்மாவை ரொம்ப பிடிச்சதுனால எந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஆயம்மாவிடம் ஒன்று கொடுப்பாள். அவங்க வேண்டாம் என்று சொன்னாலும் அவங்க கையில் வைத்து விட்டு வந்து விடுவாள். அவங்க கதையை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்கூலில் அவங்க வீட்டுக்காரர் பஸ்ஸு ஓட்டுற வேலை. திடீர்னு வியாதிப்பட்டு இறந்து விடுகிறார். இந்த அம்மாவுக்கு படிக்காததுனால அந்த ஸ்கூல்லே பெருக்கிற வேலையும் ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிற வேலையும் கொடுக்குறாங்க. அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை நமக்கு இந்த நிலைமை வரும் என்று. அவர்கள் யோசிக்கிறார்கள், இன்று நான் ஆயம்மா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று. ஆயம்மா வேலைக்கு சம்பளம் 25,000 இந்தியாவில், வெளிநாட்டில் 2 லட்சம். பரலோகத்திலே நமக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்து பார்த்தால் ஒரு இடம் கிடைக்கும் பரலோகத்திலே. எத்தனை பேருக்கு இந்த இடம் கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். யார் எந்த வேலையில் இருந்தாலும், அது ஆயம்மா வேலையாக இருந்தாலும், அது உண்மையாக இருந்தால் பூமியிலும் அதற்குரிய பலன் கிடைக்கும், பரலோகத்திலும் கிடைக்கும். அதற்குரிய பலன் மிகுதியாய் கிடைக்கும். பரலோகத்தில் ஒரு இடம் மட்டும்தானா என்று அற்பமாக எண்ணாதீர்கள். பரலோகத்தை பார்ப்பதற்கே ஒரு பாக்கியம் வேண்டும். விலை மதிக்க முடியாத விலை உயர்ந்த 12 கற்களால் கட்டப்பட்ட அலங்கார பல மாளிகை கொண்ட பரலோகம். பிதாவும் குமாரனுமே அதற்கு வெளிச்சமாய் இருக்கிறார்கள். எத்தனையோ நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவதூதர்களும் இயேசுவின் சீஷர்கள் 12 பேரும் கோத்திரங்கள் 12ம் இயேசுவின் அம்மா அப்பா மரியாள் யோசேப்பையும் பார்ப்பது எத்தனை பாக்கியம்! இதை காட்டிலும் மேலான பாக்கியம் பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! அது மட்டும் அல்ல, அங்கே அழுகை இல்லை, கஷ்டம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, பண பிரச்சனை இல்லை, பசி இல்லை. மொத்தத்தில் மனதளவில் பயம் திகில் இல்லை. எல்லா நேரமும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பாட்டு பாடி துதித்து கொண்டே தேவனோடு நித்தியமாய் எப்பொழுதும் இருக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.